ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ரூபாய் 1000 ஸ்கீமில் அடுத்த மாதம் புதிய விண்ணப்பம் வர இருக்குது. அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் கட்டாயம் இதெல்லாம் செஞ்சுருக்க வேண்டும். அது என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். புதுசாக புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்க, அதாவது நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி பழைய வீடியோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். புதுசாக ரேஷன் கார்டு வழங்கும் பணி 2,80,000 பேருக்கு வழங்கின்னு வராங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வழங்கி முடிச்சதுக்கப்புறம் புதிய விண்ணப்பம் விரைவில் வரப்போகுது. அடுத்த மாதம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே கட்டாயமாக நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் செஞ்சு வச்சுருக்கணும், என்னென்னலாம் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாயிண்ட்டை தெளிவாக எடுத்து வச்சு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணியிருக்கலாம். நம்ம சேனலில் இது ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். புதிய விண்ணப்பத்தில் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ மிக மிக பயனுள்ள தகவலாக இருக்கும். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மூலிமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் முக்கியமான 2 அறிவிப்பு வெளியாகிருக்கு. அமைச்சர்கள் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது முகாமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும், அதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றியும், பேங்க் அக்கௌண்ட் முக்கியமாக உங்களுக்கு ஆதார் கார்டில் சீடிங் ஆயிடுறது சம்மந்தமாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட் கொடுக்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் பாயிண்ட்டாக 2 பாயிண்ட் இந்த வீடியோவில் சென்டரில் இருக்குது. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் புதிய விண்ணப்பத்தில் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல், முக்கியமாக குறிப்பாக நோட் பண்ணிக்கிங்க. இப்போ ரெகுலராக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் 1000 ரூபாய் வாங்கின்னு வராங்க, நடுவில் ஸ்டாப் ஆகிடுது. அதுபோல் நடுவில் ஸ்டாப் ஆகிற ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோவை தெளிவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு புதிய விண்ணப்பம் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி 1 மாதம் கூட தவறாத வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லிக்கலாம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய கண்டென்ட் இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் 1 by 1 தெளிவான வீடியோவை போட்டுன்னு வரோம். மேலும் அப்டேட் எது வந்தாலும் உடனடியாக வீடியோவை டெய்லியும் கொடுத்துன்னு வரோம். இதன் மூலயமா நிறைய பேர் பயன்பெற்றுன்னு வராங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக நிறைய எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயிலாக ஒரு வீடியோலையும் கொடுத்துன்னு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் முதல் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே ஜனவரி மாதமே புதிய விண்ணப்பம் வர வேண்டியது. மேலும் ஜூன் ஜூலையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் புதிய விண்ணப்பம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களே ஜனவரி மாதம் 2 லட்சம் பேருக்கு பணம் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜூலை மாதத்தில் 1,45,000 பேருக்கு பணம் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்த நடவடிக்கையாக பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு ரேஷன் கார்டு 2,80,000 பேருக்கு வழங்கின்னு வராங்க. இது வழங்கி முடிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் முகாம் நடத்த போகிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாத இருக்குது. நமக்கு அரசு வட்டாரங்கள் மூலயமா தகவல் மூலயமா கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பத்துக்காருக்கு புதிய விண்ணப்பம் ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. இதில் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான கட்டாயமாக செய்ய வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் கிரெடிட் ஆகாத இருக்குது. ஒரு சிலவங்க ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகாத இருக்குது. அதே போல் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகாத இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்தினால நிராகரிக்கப்பட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்டு காரணமாகவோ உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்கிங் செய்யாத காரணத்தினாலோ உங்களுடைய ஆதார் கார்டில் சீடிங், அதாவது பேங்க் அக்கௌண்ட் ஒழுங்காக சீடிங் ஆகாத காரணத்தினால பணம் ஸ்டாப் ஆகக்கூடாது. முக்கியமாக நோட் பண்ணிங்க இந்த பாயிண்ட்டை. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் 3-4 பேங்க் அக்கௌண்ட் கூட வச்சுருக்கலாம். ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஆதார் கார்டு கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஆதார் கார்டை டைரெக்டாக லிங்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆதார் கார்டை லிங்கிங் முக்கியம் இல்லை, ஆதார் கார்டு சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேங்க்லேயே தெளிவாக கேட்டிங்கன்னா தெரியும். என்பிசிஐ சீடிங் சொல்லுவாங்க, அப்படின்லாம் வெறும் சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் ப்ரைமரியாக சீடிங் ஆகிருக்கு, ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் வந்து சீடிங் ஆகும். நீங்கள் 3-4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் சீடிங் ஆகும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் லிங்க் இருக்கிற ஆதாரில் மட்டும்தான் முகாமில் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணும்போது தான் அப்ளிகேஷனில் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபில்லப் ஆகும். நிறைய பேர் முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் சீடிங்கில் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எழுதி கொடுக்கும்போது ஃபார்மில் வந்து ஹெல்ப் டிஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து முகாமில் வந்து ஃபில் பண்ணும்போது வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருவீங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து ஏறாத ஸ்டாப் ஆகிடும். அதனால் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இந்த தவறை வந்து செய்யாதீங்க. இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கால அவகாசம் இருக்குது. உங்களுடைய ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஆகலைன்னா, அதாவது லிங்கிங் இல்லை, திரும்பவும் வந்து சொல்கிறேன், பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் சீடிங்கில் இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து சீடிங் ஆகிருந்ததுன்னா கரெக்டாக வந்து டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா உங்களுக்கு கவர்மெண்ட் மூலிமா இருந்து மாதம் ₹1000 உதவித்தொகை கரெக்டாக வந்து உங்களுக்கு சரியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து பணம் வந்து சேர்ந்துடும். அதனால் முகாமில் வந்து கரெக்டான தகவலாக வந்து கொடுங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து எங்கே நடக்க போகுது, எங்கே இதுக்கு மேலே வந்து புதிய விண்ணப்பம் வந்து உருவாக்கி தருவாங்க அப்படின்ற டவுட் வந்துன்னு இருக்குது. அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் KMUT அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. அந்த வெப்சைட் சம்மந்தமாக டீட்டெயிலான பாயிண்ட் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது குடும்ப அட்டை இருக்கும், நியாய விலைக் கடையில் அமைந்திருக்கும், விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து அறிவிப்பு வெளியாயிடுச்சுன்னா நியாய விலைக் கடை, அதாவது வந்து ரேஷன் கடையில் மட்டும்தான் வந்து அந்தந்த ஏரியாவில் முகாம் வந்து போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரேஷன் கடை ஊழியரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் போல் டோக்கன் வந்து வழங்குவாங்க. விண்ணப்ப படிவம் வந்து வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வார்டு, அதாவது ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வார்டு 12 வார்டு அப்படி வந்து இருக்கும், இல்லை 5 வார்டு அப்படி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகாம் வந்து பிரித்து விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியாய விலைக் கடையில் மேக்ஸிமம் வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ், அதாவது அப்ளை பண்ண போகிறவங்க நிறைய பேர் வந்து குறைவாக வந்து இருக்கிறதுனால நியாய விலைக் கடையிலே முகாம் வந்து அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கட்டாயமாக வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இதை வந்து கட்டாயமாக வந்து செஞ்சுடுங்க. அதாவது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ₹1000 வந்து உங்களோட வங்கி கணக்கில் டைரெக்டாக வந்து ஏறணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிடித்தமான சார்ஜஸ், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், SMS சார்ஜஸ், ATM சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேங்க்கில் வந்து பிடித்தம் வந்து செய்வாங்க. அந்த பிடித்தம்லாம் வந்து செய்யக்கூடாது. மேக்ஸிமம் இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணம் கிரெடிட் ஆகிறதுல ₹1000 வந்து 15ஆம் தேதி வந்து ஏறுதுன்னா அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா SMS சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்றது போல் பேங்க்கில், ப்ரைவேட் பேங்க்கில் நிறைய பேங்க்கில் எடுத்துடுறாங்க. அதனால் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ₹1000 வந்து உடனே வந்து எடுக்க முடியல. ₹800 ₹750 அப்படி தான் வந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து எடுக்க முடியுது. அதனால் நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிடித்தம் சார்ஜஸும் வந்து செய்ய மாட்டாங்க. நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணாலும் உங்களுக்கு பணம் வந்து கரெக்டாக ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதனால் கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் உங்களுடைய கூட்டுறவு வங்கியிலே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கிங்க. அதில் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் IBPB அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. IPPB அப்படின்னு வந்து இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கூட நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் சரியில்லைன்னா மணி ஆர்டர் மூலயமா வந்து பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே மணி ஆர்டர் மூலயமா வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து 21 வயது வந்து நிரம்பிய பெண்களாக வந்து இருக்கணும். இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் செப்டம்பர் 15, 2022 தேதிக்கு முன்னர் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அந்த தேதியில் முன்னர் பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பயன்பெற முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே அறிவிப்பு வந்ததுன்னா, அதாவது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஏன்னா 1 இயர் வந்து ஆயிடுச்சு. அதனால் 20 வயது மேற்பட்டவங்க இப்போ 21 வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். அவங்களும் வந்து விண்ணப்பிக்கிறதான வாய்ப்பு வந்து அறிவிப்பு வெளியாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
அது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உடனே வந்து பதில் அளிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து யாரெல்லாம் வந்து விண்ணப்பிச்சா வந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க, விரிவுபடுத்துவர்களுக்கு யாரெல்லாம் வந்து பயன்பெற முடியும் அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகள் பணம் வந்து வழங்கப்படலாம். முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளுக்கு வந்து பணம் வந்து வழங்கப்படலாம். இவங்களாம் வந்து ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவங்க. இவங்களுக்கு வந்து இதுக்கு மேலே வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அதே போல் ஏற்கனவே வந்து விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு வந்து இல்லாதவங்க புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி இப்போ பெற்றிருப்பாங்க 2,80,000 பேர். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம் மூலியமாக வந்து 1000 ரூபாய் வந்து பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு வந்து உருவாக்கி தர போகிறாங்க. மேலும் வந்து புதிதாக வந்து திருமணமான பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து வழங்கப்படலாம் அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த 4 லிஸ்ட்டையும் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க. டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து ஆர்டிகல் வந்து வேணும்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறவங்க 4 சக்கர வாகனம் கட்டாயமாக வந்து வச்சிருக்கக்கூடாது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு பொறுத்த அளவுக்கு அதாவது ஒரு டாக்குமெண்ட்டு மென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்லாம் வந்து மாதந்தோறும் வந்து ஆய்வு வந்து செய்வாங்க. அதாவது குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணால் மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளின் வருமானம் குறித்து தரவுகள் மாதந்தோறும் வந்து ஆய்வு செய்யப்படும் அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷனில் பேக் சைட்லேயே வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு கிரைட்டீரியாவும் வந்து நீங்கள் மீறும் பட்சத்தில் நீங்கள் வந்து நிராகரிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் இருக்கக்கூடாது, கனரக வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் வந்து வச்சிருக்கக்கூடாது, மின்சார பயன்பாட்டு 3,600 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. இது போல் வந்து கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவை நீங்கள் நடுவில் மீறும் பட்சத்தில் ஒரு சிலவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது அந்த கிரைட்டீரியாலாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து அவங்களோட குடும்பத்தில் வருமானம் அதிகரிச்சிருக்கலாம், இல்லை 4 சக்கர வாகனம் வந்து வாங்கியிருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ அப்ளை பண்ண போகிறவங்க இந்த ஃபாலோஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்கள் வருங்காலத்தில் வந்து இது போல் வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜ் வந்து அனுப்பிச்சு நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க, அதான் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பணம் வராது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. மேலும் வந்து இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து செயல்படணும் அப்படின்ற நோக்கத்தோட கிட்டத்தட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 8 வட்டாட்சியர்கள் 101 துணை வட்டாட்சியர்களோட பணியிடங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தணும், கூடுதல் பயனாளிகளை வந்து இணைக்கணும், கூடுதல் பணியாளர்களை வந்து நியமித்து தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது கூடுதல் போஸ்டிங்கை வந்து பணியாளர்கள் வந்து உருவாக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த திட்டங்கள் வந்து சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நோக்கமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். 8 வட்டாட்சியர்கள் 101 துணை வட்டாட்சியர்கள் வந்து செயல்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே வந்து புதிய விண்ணப்பம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறோம். புதிய விண்ணப்பம் எப்போ வந்தாலும் நம்ம சேனலில் உடனே வந்து அப்டேட் பண்ணப்படும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் கீதா ஜீவன் ஏற்கனவே வந்து ஒரு கோரிக்கையை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறும் வசதி படைத்தவர்கள் தாமாக முன் வந்து திட்டத்தில் இருந்து விலகுமாறு அமைச்சர் கீதா ஜீவன் கோரிக்கையை வந்து ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் வந்து எலிஜிபிளை மீறி இருக்கீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு மாதம் 1000 ரூபா பணம் வருதுன்னா கண்டிப்பாக நீங்களாம் முன் வந்து இந்த திட்டத்திலேருந்து விலகுமாறு வந்து அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு கோரிக்கையை வந்து விட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பணம் வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணுறீங்க, அதான் வந்து 2 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் ஏர்ன் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு 1000 ரூபா வந்து வருது, நீங்கள் வந்து அரசாங்க ஊழியர்களாக வந்து இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களே வந்து வெளியே வந்துக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக ஏதாவது கேள்வி பதில் ஆன்சர் வேணும்னா அஃபிஷியல் வெப்சைட் www.kmut.tn.government.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் கண்டிப்பாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து பெற முடியும். அதனால் அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து இதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்க செக் பண்ணி பார்க்கலாம். புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இதில் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எப்படி வேணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க. உங்களுடைய விண்ணப்பம் நிலை அறிய அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் வந்து கொடுத்து ஓடிபி வந்து வரும். ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக டீட்டெயிலான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tn.info360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி கூட நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் பொறுத்த அளவுக்கு கலைஞரின் கனவு இல்லம், மகளிர் உரிமை திட்டம், PM கிசான் ஸ்கீமு, PM ஹவுஸ் ஸ்கீமு, நிறைய ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இது போல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக தொடர்ந்து வரக்கூடிய என்னென்ன ஸ்கீமுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து எடுக்க முடியுமோ, என்னென்ன ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலான ஆர்டிகல் வீடியோவில் வந்து நம்ம சேனல்லேயே வந்து போடுறோம். ஆனால் டீட்டெயிலான ஆர்டிகல் பொறுத்த அளவுக்கு PDF ஃபார்ம் பொறுத்த அளவுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் கூகுள்லேயே டைரெக்டாக வந்து போயிட்டு TN
infospace360.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து வரும். அப்படி இல்லை இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு வந்து போகும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் புதிய விண்ணப்பம் வருது அப்படின்றத அந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அடுத்த மாதம் புதிய விண்ணப்பம் வந்து வரப்போகுது. அதுக்கு என்னென்னலாம் வந்து கட்டாயமாக வந்து செஞ்சு வச்சுருக்கணும் முன்கூட்டி அப்படின்றத பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து இந்த வீடியோ சம்மந்தமாகவோ அப்ளை பண்ணுறது சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. மேலும் வந்து புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இல்லைனா வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக ஆர்டிக்கலில் வீடியோ வேணும்னா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா உடனே வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணது மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஒரு 1000 வந்து மேல்முறையீடு செய்தும் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்றத பெருமையாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.